السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا. وقال الله تعالى في آية أخرى وإن جنحوا للسلم فاجنح لها وتوكل على الله إنه هو السميع العليم. آمنا بالله صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வந்த கடுமையான போர் நெருக்கடிகளின் காரணமாக பல்வேறு உயிர் சேதங்களுக்கும் பொருளாதார இழப்புகளுக்கும் கடுமையான உளவியல் சிக்கல்களுக்கும் ஆளாகியிருந்த காசா மக்களுக்கு தற்போது ஒரு தற்காலிக நிவாரணம் கிடைத்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் அதிபர் முன்வைத்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் சற்று அவர்களால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இது தொடர்பான சில செய்திகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறோம். பொதுவாக போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று வந்தால் 2 தரப்புகளுக்கும் இடையிலே விதிக்கப்படக்கூடிய சில நிபந்தனைகள் பாதகமான நிபந்தனைகளாக கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையிலே முழுக்க ஹமாஸ் தமக்கு பாதகமான பல்வேறு திட்டங்களுக்கு, பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு பணிந்து போயிருக்கிறார்கள், தங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறார்கள் என்று இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் சிலர்கள் விமர்சிக்கத்தான் செய்கிறார்கள். கொள்கையை விட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க இந்த ஒப்பந்தத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி சில பேருடைய பேச்சு இருக்கிறது. இந்த நேரத்தில் இது குறித்த ஒரு குறுக்கு வெட்டு பார்வையை மார்க்க ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும், நடப்புகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில வெளிச்சங்களையும் நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதனால் இந்த செய்தியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, சில நேரங்களில் போர்க்களங்கள் கடுமையாக ஆகும்போது யாரோ ஒரு தரப்பு அல்லது 2 தரப்புமே விரும்பினால் ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது, ஊக்குவிக்கிறது. திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே சொல்கிறான், வஇன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா. நபியே, அவர்கள், அதாவது உங்களுடன் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எதிரிகள் சமாதானத்திற்கு முன் வந்தால் ஃபஜ்னஹ் லஹா, நீங்களும் அவர்களுக்காக இறங்கி சமாதானத்திற்கு முன்வாருங்கள். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது நீங்கள் முழு நம்பிக்கை வையுங்கள்.
அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக சார்ந்திருங்கள். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், அவன் நன்கு செவியுறுபவனும் நன்கு அறிபவனுமாக இருக்கின்றான். எதிரிகள் என்ன நோக்கத்துக்கு உங்களை சமாதானத்துக்கு கூப்பிடுறாங்க, உங்களை ஏமாத்துறதுக்காக கூட இருக்கத்தான் செய்யலாம். ஆனால் சமாதானத்துக்காக அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் சமாதானத்துக்காக இணங்கி போங்க. அவங்க எந்த நோக்கத்துக்கு கூப்பிடுறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, என்ன சதித்திட்டம் போடுறாங்க, அதை அல்லாஹ் நன்கு அறிபவன், நன்கு அவன் காது கொடுத்து கேட்கக்கூடியவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே சமாதானத்திற்கு முன் வந்தால் சமாதானத்திற்கு செல்வது என்பது மார்க்கம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதிலேயும் குறிப்பாக இங்கே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலே சமாதானத்தின் அந்த பணிகளை கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் ஒப்பந்தம் வந்திருக்குது. ஆனால் போர் தொடங்கிய அந்த காலகட்டத்திலிருந்து இந்த சமாதான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருந்தன என்பதைத்தான் நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை மொத்தமாக படிக்கும் போது தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட கத்தார், எகிப்து, அமெரிக்காவினுடைய இந்த மத்தியஸ்தத்தில் இந்த பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை என்பது, போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட 2023 நவம்பரிலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது இன்னைக்கு வடிவம் பெற்றிருக்கிறது, அவ்வளவுதானே தவிர இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் 2023 நவம்பரிலிருந்து இது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதைத்தான் நாம் இங்கே குறிப்பிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதல்ல கிட்டத்தட்ட 2023 அக்டோபரில் 7ஆம் தேதி காலையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியிலே காசா தாக்குதல் நடத்துகிறது. நல்ல கவனிக்கணும். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிய ஊடகங்களின் தகவல் படி 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்படுகிறார்கள். 250 இஸ்ரேலிய பணைய கைதிகள் பிடித்து செல்லப்படுகிறார்கள். இதைத் தொடர்ந்து காசாவின் மீது கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுக்கிறது. எவ்வளவு பெரிய கடுமையான தாக்குதல்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு அரக்கத்தனமான ஒரு தாக்குதலை அந்த நொடியிலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது. இந்த 2 ஆண்டுகளில் இடையில் சில மாதங்கள் அல்லது சில நாட்கள் மட்டும்தான் போர் நடக்காமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தவிர பாக்கி கடைசி வரைக்கும் போர் நடந்து கொண்டே இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில நேரங்களில் மனிதாபிமான உதவிகள் கூட தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த உதவிகளுக்காக ஓடி வரக்கூடியவர்களை கூட குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு கடும் தாக்குதலாக மனித பேரழிவு நிகழ்ந்த ஒரு இடமாக அந்த காசா அறியப்பட்டது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்பையிலிருந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது, போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. 2023 நவம்பர் மாதம் தற்காலிக மனிதாபிமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்தது. நமக்கு எல்லாம் தெரியும், காசாவில் அதிகமான உயிர் பலி ஏற்பட்டது, பொது சொத்துக்கள் அதிகமாக சேதாரம் அடைந்தன. இதனால் சர்வதேச அழுத்தங்கள் அதிகரிக்க தொடங்கியது. இதை முன்னிட்டு கத்தார், எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்து 2023 நவம்பரில், நல்ல கவனிக்கணும், 2023 நவம்பரில் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக கொண்டு வந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தின்படி, நல்ல கவனிக்கணும், அந்த ஒப்பந்தத்தின்படி 100 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு ஈடாக 240 பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இராணுவ தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தினுடைய தீர்மானம் முன்வைத்தது. அந்த அடிப்படையில் சில நாட்கள் இராணுவ தாக்குதல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. காசா மக்கள் தரப்பில் கிட்டத்தட்ட 100 பணைய கைதிகள்
இஸ்ரேலுக்கு விடுவிக்கப்பட்டார்கள். நல்லது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 பேர். அந்த 100 பேரில் சில பேர் இஸ்ரேலுக்கு போயிட்டு ஹமாஸ் தங்களை எப்படி நடத்தினார்கள் என்றும் பேட்டி கொடுத்தார்கள். நான் கூட அதை இங்கே சுட்டி காட்டியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹமாஸ் என்பது ஒரு தீவிரவாத அமைப்பு, பயங்கரவாத அமைப்பு. அவங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது, இரக்கம்னா என்னன்னு தெரியாது, அவங்க மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஜியோனிச ஊடகங்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தன. மேற்கத்திய ஊடகங்களும் அதை தொடர்ந்து உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தன. ஆனால் அன்னைக்கு விடுவிக்கப்பட்ட அந்த 100 இஸ்ரேலிய பணைய கைதிகள் அவர்கள் கொடுத்த அந்த ஊடக பேட்டிகளின் வாயிலாக ஹமாஸ் மக்களுடைய உண்மையான முகம் வெளியில் தெரிந்தது. இப்படி தெரிஞ்சு எப்படி உங்களுக்கு பெரிய ஆதரவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த செய்திகளை இருட்டடிப்புகள் கூட செய்தார்கள். நமக்கெல்லாம் அந்த செய்தி மாஸ் மீடியாவின் மூலமாக வரல, காட்சி ஊடகங்கள் மூலமாக வரல, சமூக ஊடகங்கள் மூலமாக தான் நமக்கு வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் இது தொடர்ந்து நீடிக்கவில்லை. நவம்பரில் நடக்குது. டிசம்பர் மாத தொடக்கத்திலேயே ஹமாஸும் இஸ்ரேலும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டார்கள். ஒப்பந்தத்தை நீங்கள் ஒழுங்காக நிறைவேற்றல, நீங்கள் இதை தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க அவங்கள சொல்ல, அவங்க இவங்கள சொல்ல, அதற்கு பிறகு போர் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தது. இந்த போரில் இதுக்கு பிறகு நடந்த அந்த போரில் தான் காசாவினுடைய கட்டமைப்புகளை குறிவைத்து கடுமையாக தாக்கி இஸ்ரேல் அழித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய கட்டமைப்பில் அந்த பதுங்குமிடங்கள், பங்கர்னு சொல்கிறாங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதை குறிவைத்து தாக்கி அழிக்க ஆரம்பித்தார்கள். நிறைய ஊர்கள் தாக்குதலுக்கு உள்ளாயின. குறிப்பாக காசாவுக்குள்ள வெளியிலிருந்து வரக்கூடிய உதவிகள், அதற்கு ரஃபா எல்லை என்பது மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. ரஃபா எல்லை என்பது எகிப்து பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு எல்லை. அந்த எல்லை வழியாக காசா மக்களுக்கு உதவி ஹமாஸுக்கு உதவி கிடைக்கலாம் என்பதனால் தாக்கி கொண்டே போய் அந்த ரஃபாவை தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த பகுதி வழியாகத்தான் என்ன செய்யணும், இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. மனிதாபிமான உதவி பொருட்கள் அதை தங்களுடைய கையில் எடுத்து ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். அதனால அந்த பகுதிக்கு வரக்கூடிய உதவிகள் எல்லாம் நிற்க ஆரம்பித்தன. 2024 போர் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. உயிர் சேதங்கள் பெருமளவு போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மறுபடியும் கத்தார், அமெரிக்கா, எகிப்து இந்த 3 நாடுகளும் தலையிட்டு பேசுகிறார்கள். எங்கே பேசுகிறாங்க உங்களால ஞாபகம் இருக்கும். பாரிஸில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதே மாதிரி எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. தோஹாவில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. 3 கூட்டங்கள். இந்த காலகட்டத்தில் நல்லா யோசிக்கணும். இந்த காலகட்டம் எல்லாம் அமெரிக்காவை ஜோ பைடன் ஆளக்கூடிய காலகட்டம். ஜோ பைடன் தான் எழுதிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஜோ பைடன் ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக இந்த மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 10 தடவை வந்துட்டு போயிருக்கிறார். எதுக்குன்னா தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தை என்பது நடைமுறையில் தான் இருந்து கொண்டே இருந்தது. 10 தடவை வந்துட்டு போயிருக்கிறார். சரி, அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளின் நேரத்தில் 2 பேருக்கு இடையில சமாதானம் நடக்கணும்னா சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, இந்த போரை ஒரே கட்டத்தில் நிறுத்த முடியாது. அதுக்கு முன்னாடி சில கட்டங்களாக சில உதவிகளை செய்து தான் நிறுத்த முடியும். முதல் கட்டத்தில் என்ன செய்யணும், 2வது கட்டத்தில் என்ன செய்யணும், 3வது கட்டத்தில் என்ன செய்யணும். ஒரு கட்டத்துக்கு மொத்தம் 42 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு கட்டம் என்பது 42 நாள். அந்த 42 நாள் என்ன நடக்கணும், இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன நடக்கணும், பலஸ்தீன் தரப்புலேருந்து என்ன நடக்கணும், காசா தரப்புலேருந்து என்ன நடக்கணும், அதை வரையறுத்தார்கள். அந்த வகையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் பாலஸ்தீன கைதிகளையும் பரஸ்பரம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி காசா குடியிருப்பு பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் பகுதி அளவு பின்வாங்க வேண்டும். அதேபோல பாலஸ்தீன ஆட்சியில் ஹமாஸினுடைய பங்கு
அது பற்றி நாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இதெல்லாம் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள். சரி, இந்த நிபந்தனைகள்லாம் முன்வைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளும் தோல்வி அடைந்தன. ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தோழர்களே, இங்கே முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள் இருக்கு பாருங்க. இந்த நிபந்தனைகளில் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. உதாரணமாக, பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பணைய கைதிகளை விடுவிக்கணும், எவ்வளவு நாளைக்குள்ளே விடுவிக்கணும், அந்த நாளைக்குள்ளே எத்தனை சிறைகளிலிருந்து பலஸ்தீன கைதிகளை நீங்கள் விடுவிப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு இடையில் 2 பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி காசா குடியிருப்பு பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் பகுதியளவு பின்வாங்க வேண்டும்னா எவ்வளவு தூரம் பின்வாங்கணும், இப்படிங்கிற விஷயங்களில் 2 தரப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒப்புக்கொள்ளப்படாத காரணத்தினால், கருத்து வேற்றுமை ஏற்பட்ட காரணத்தினால் 2 பேருக்கு இடையில் ஒப்பந்தம் நிறைவேறவில்லை. இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையை தொடர முடியாத அளவுக்கு சில மோசமான செயல்களை இஸ்ரேல் செய்ய ஆரம்பித்தது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில மோசமான காரியங்களை இஸ்ரேல் முன்னெடுத்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹமாஸுடைய லீடர் இஸ்மாயில் ஹனியா அவர்களை தெஹ்ரானில் வச்சு இவங்க கொலை செய்கிறாங்க. அதே மாதிரி முகமது ஜெய்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒருவரையும் கொலை செய்கிறார்கள். அதே மாதிரி லெபனானில் ஹசன் நஸ்ருல்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா படையினுடைய லீடராக இருந்த ஹசன் நஸ்ருல்லா அவரை குறிவைத்து தாக்குகிறார்கள். இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். இந்த முக்கியமான ஆட்களை குறிவைத்து தாக்கி அழிக்கும் போது பேச்சுவார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போகுது. எனவே பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. இதனிடையில் 2024 மார்ச் மாதம் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, 2024 மார்ச் மாதம் ரமலான் வரக்கூடிய காலகட்டத்தில் உடனடியாக அமைதிக்கு திரும்ப வேண்டும், அமைதி ஒப்பந்தத்திற்கு 2 பேரும் வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஐநா சபை முன்வைக்கிறது. அதையும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா 2 தரப்புக்கு இடையில் பிரச்சனை வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் 2025 ஜனவரி இந்த காலகட்டம் என்பது ஜோ பைடனுடைய ஆட்சியின் கடைசி காலகட்டம். அந்த நிறைவடைகிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வடிவம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி சில பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. கிட்டத்தட்ட போர் ஆரம்பித்து 15 மாதங்கள் ஆயிடுச்சு. 15 மாதங்கிறது 1.25 வருஷம். 1.25 வருஷமாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 2025 ஜனவரி மாதம் ஜோ பைடனுடைய ஆட்சியின் கடைசி காலகட்டத்தில் அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், 3 கட்ட போர் நிறுத்த கோரிக்கை, அந்த கோரிக்கையை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்கிறது. 3 கட்டமாக போரை நிறுத்திக் கொள்ளலாம். அந்த கட்டம், ஒவ்வொரு கட்டமும் 42 நாள். அந்த 42 நாளில் என்னென்ன செய்யணும்? முதலாவது 42 நாள் தொடங்குது. அந்த முதலாவது 42 நாளில் என்ன செய்யணும்னு சொன்னால், இஸ்ரேலுடைய பணைய கைதிகளில் பெண்கள், குழந்தைகள் இவங்களை முதல்ல விடுவிச்சிடணும். அதே போல் நோயாளிகள், வயசாளிகள் இருந்தால் அவங்களையும் விடுவிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனை. இதற்கு ஈடாக பலஸ்தீனுடைய கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் என்று பேசப்படுகிறது. அதே மாதிரி காசாவில் மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் பின்வாங்க வேண்டும் என்று பேசப்படுகிறது. அதுபோல் மனிதாபிமான உதவிகள் காசாவுக்குள்ள அதிகமாக வருவதற்கு இஸ்ரேல் வழிவிட வேண்டும், அனுமதிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதுபோல தோழர்களே, இந்த திட்டம் ஜனவரி மாதம் முன்வைக்கப்படுது. ஜனவரி மாதம் முன்வைக்கப்படும் போது தோழர்களே, ஹமாஸும் இஸ்ரேலும் ஒருவர் மற்றவரை குற்றம் சாட்டி இந்த நிபந்தனை ஒழுங்காக பின்பற்ற விடாமல், ஒழுங்காக நடைபெற விடாமல் மறுபடியும் போருக்கு போகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த 42 நாள் முதல் கட்டம் போர் நிறுத்தம் நடக்கணும், சில வேலைகளை செய்யணும். வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் ஹமாஸ் மீது குற்றம் சாட்டுகிறது. பணைய கைதிகளை விடுவிப்பதில் இவர்கள் சுணக்கம் காட்டுகிறார்கள். ஏன் சுணக்கம் காட்டுறாங்க அப்படின்னா, பலஸ்தீன கைதிகளை விடுவிக்கிறதுல
இஸ்ரேல் சில போங்காட்டம் ஆடுது, சில தவறான விஷயங்களை இஸ்ரேல் பாலஸ்தீனம் பார்க்கிறது, காசா மக்கள் பார்க்கிறார்கள். இப்போ அதனால் இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிப்பதில் அவங்க கொஞ்சம் சுணக்கம் காட்டாங்க. ஆனால் விடுவித்தாங்க, ஆனால் மொத்தமாக விடுவிப்பதில் சற்று சுணக்கம் காட்டினார்கள். இப்படி காட்டின உடனே காசாவுக்குள்ள மனிதாபிமான உதவிகள் வருவதை கொஞ்சம் தடுக்கிறாங்க, இஸ்ரேல் தடுக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் நல்லா யோசிக்கணும். கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் தான் இந்த போர், ஜனவரி 19 போர் நிறுத்த ஒப்பந்த நடைமுறைக்கு வருது. ஆனால் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்தில் மறுபடியும் போர் ஆரம்பிச்சது. இவங்களாம் பார்த்துருவேன், மார்ச் மாதம்லாம் கடுமையான போர் நடந்துச்சு, உங்களுக்குலாம் தெரியும், கடுமையான போர் நடந்துச்சு. அதாவது நிபந்தனைகளை பேணுவதில் ஹமாஸ் தவறு இழைக்கிறது, அதனால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், மறுபடியும் நாங்கள் பலத்துடன் எங்களுடைய போரை தொடங்கி விட்டோம்னு இஸ்ரேல் பிரதமர் போரை அறிவிச்சுட்டு போர ஆரம்பித்தார். தோழர்களே, அதற்கு பிறகுதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், கடுமையான நெருக்கடிக்கு காசா ஆட்பட ஆரம்பித்தது. அந்த மக்களுக்கு உணவுக்கு வழி இல்லாமல் சட்டிகள்லாம் தூக்கி கலந்தாங்க பாருங்க. அந்த நேரம் தான் உதவிக்காக வந்த பல்வேறு உதவி பொருட்கள் லாரி லாரியாக ரஃபா எல்லையில் அப்படியே நிற்கிது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே நினைச்சு உள்ள வரத்துக்கு அனுமதிக்கலை, மாவு கூட கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு. ஊட்டச்சத்து இல்லாமல் குழந்தைகள் அதிகமாக இறந்து போக ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் ஐநா சபை அறிவிச்சிச்சு, இந்த உலகத்திலேயே குழந்தைகள் வாழ்வதற்கு மிகவும் அபாயமான பகுதி என்பது, ஒரு காலத்தில் சோமாலியாவை சொன்னாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது காசா தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான நெருக்கடியை இஸ்ரேல் கொண்டு வந்தது. அந்த மக்கள் எப்படி தப்பித்தவரை ஏதாவது 1-2 வாகனங்களை உள்ள அனுப்பிச்சாலும் அந்த மக்கள் ஓடி வரும்போது கியூவில் நிற்கும் போது அதை குறிவைத்து சுட ஆரம்பித்தார்கள், அதை குறிவைத்து தாக்க ஆரம்பித்தார்கள். இப்படியான மோசமான தாக்குதல்கள் இந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. தோழர்களே, இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் தோழர்களே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அடுத்து ட்ரம்ப்பினுடைய இந்த திட்டம் வருகிறது. ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் தன்னுடைய திட்டத்தை செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்லி முடிவச்சாருன்னு சொன்னால், பணைய கைதிகளை 72 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடணும், ஹமாஸ் விடுவிச்சிடணும். எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரை விடுவிச்சிடணும். ஏற்கனவே 2 கட்டமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுபோக மிச்சம் உள்ளவங்களை, அந்த பணைய கைதிகளில் இறந்து போனவர்களை அவர்களுடைய உடல்களையும் ஒப்படைச்சிடணும். அதற்கு ஈடாக 2000 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும். அதில் 250 பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், அவங்களை விடுவிச்சிடணும். பாக்கி 1750 பேர் இந்த அக்டோபர் 7, 2023 நிகழ்ச்சிக்கு பிறகு, இஸ்ரேல் தாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்களோ அவங்களை எல்லாத்தையும் விடுவிச்சிடணும். அதில் 1750 பேர், 250 பேர் மரண தண்டனை கைதிகள், எல்லாத்தையும் விடுவிச்சிடணும் அப்படின்னு முதலாவது நிபந்தனை. அதுபோல மனிதாபிமான உதவியை அதிகப்படியாக உள்ளுக்குள்ளே விடுவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இராணுவத்தை திரும்ப பெறுவது, அதாவது காசாவில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் பின்வாங்கி வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை வந்திருக்கு. சரி, இது இஸ்ரேல் பக்கத்தில். ஹமாஸ் பக்கத்தில் என்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு மற்றும் இராணுவ மயமாக்கல் அந்த பகுதியில் நீக்கப்படுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதலாவது காசாவை ஆளுவதில் ஹமாஸுடைய பங்கு இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை. நல்லா யோசிக்கணும். ஹமாஸ் என்பது மேற்கத்திய ஊடகங்கள் சொல்வதைப் போல, சியோனிச ஊடகங்கள் பயங்கரவாதிகள் சித்தரிப்பதைப் போல அவர்கள் பயங்கரவாதிகள் கிடையாது. பறிக்கப்பட்ட தங்களுடைய நிலத்தை மறுபடியும் பெறுவதற்காக சுதந்திர போரை நடத்தி கொண்டிருப்பவர்கள். உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லணும்னா, ஹமாஸ் யாரு அப்படின்னா, இந்தியாவை ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்கு வெளியில் போய் ஐஎன்ஏ அமைச்சார்ல சுபாஷ் சந்திர போஸ், இந்தியன் நேஷனல் ஆர்மியை இந்தியாவுடைய மண்ணுக்கு வெளியில் போய் ஆரம்பிச்சார் பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேலையை செஞ்சாரோ அந்த வேலையை தான் ஹமாஸ் செய்யுது. சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறோம், நம்ம யாராவது ஒருத்தர் தீவிரவாதின்னு சொல்ல முடியுமா? பிரிட்டிஷ்காரன் சொல்லுவான் தீவிரவாதின்னு,
ஆனால் இந்தியாவில் யாராவது சொல்வார்களா? அப்படிப்பட்ட அதற்கு நிகரான வேலையைத்தான் ஹமாஸ் செய்கிறார்கள். அவங்களை எப்படி தீவிரவாதின்னு சொல்ல முடியும்? அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலத்தை திரும்ப பெறுவதற்கு, மீட்டுவதற்கு அவர்கள் போராடுகிறார்கள், அவ்வளவுதான். அப்போ எந்த எல்லைக்கும் போதானே செய்வாம. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சித்திரத்தை அவர்கள் மீது வெளியில் வைக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஹமாஸை அந்த மண்ணில் இருந்து இல்லாமல் ஆக்கணும். அது ஹமாஸுங்கிறது காசாவில் ஒரு எலெக்டட் பாடி, நல்லா கவனிக்கணும். அவங்க எலெக்டட் பாடி, தேர்தலில் நின்று காசா மக்களால் ஓட்டளிக்கப்பட்டு காசாவை நிர்வாகம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சுயாதீனமான அமைப்பு தான் அது. ஒரு சுயாதீனமான அமைப்பு. எப்படி நகராட்சியில் ஓட்டு போட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர் வருவாரோ அந்த மாதிரி அவங்க வந்தவங்க. அது சின்ன பகுதிங்கிறதுனால பஞ்சாயத்துன்னு சொல்கிறேன், ஆனால் அது ஒரு நாடு தான் அது. அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அமைப்பு தான் ஹமாஸ். அதனுடைய தலைவர்கள் தான் அங்கே ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்ட அந்த ஹமாஸுடைய பங்கை காசாவை ஆளுவதிலிருந்து நீக்குகிறது இந்த ட்ரம்பினுடைய நிபந்தனை. என்ன செய்யக்கூடாது, இன்னும் ஆளக்கூடாது. அது மட்டுமல்ல, ஹமாஸ் வன்முறையை விட்டுவிட்டு யாரெல்லாம் பொது வழிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பொது மன்னிப்பு வழங்குகிறோம். பொது மன்னிப்பு வழங்கப்படும். யாராவது வன்முறையை விட்டுவிட்டு திரும்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் வெளியேறுவதற்கு நாங்கள் வழிவகுக்கிறோம். வெளியேறுவதற்குன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேலை விட்டு எங்கேயாவது போயிட்டோம். எங்கே போகிறதா இருந்தாலும் நாங்கள் திறந்து வச்சுட்டோம் கதவை, போயிருக்கோம். இந்த நிபந்தனை அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, சர்வதேச ஸ்திரத்தன்மை படை ISF என்று ஒரு படையை ட்ரம்ப் உருவாக்குகிறார். அதற்கு தலைமையாக ட்ரம்ப் இருப்பார். அதனுடைய நிர்வாகத்தில் டோனி பிளேரும் இருப்பார். இன்னைக்கு பிரிட்டிஷ் ஆளுகிறாரே அந்த பிரதமர் இல்லை, ஏற்கனவே இருந்த பிரதமர். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவர் ட்ரம்ப் சொல்ல கேட்க மாட்டார். அதனால் இவரை போடலை, டோனி பிளேரை போட்டிருக்காங்க. அப்போ அவரை போட்டு இவரெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் சார்பாக ISF அப்படின்னு ஒரு படை, அதாவது சர்வதேச ஸ்திரத்தன்மை படை உருவாக்கி காசாவை விட்டு என்ன செஞ்சிடணும்னா இஸ்ரேலிய படை வெளியே போயிடணும். இந்த ISF தான் என்ன செய்வாங்க, காசாவை பாதுகாப்பார்கள். எல்லைகளை இவர்கள் தான் பாதுகாப்பார்கள். இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா காசாவை பாதுகாக்கிறது இல்லை, காசாவுக்கு வெளியிலிருந்து எங்கேயாவது உதவி வந்துடாமல் பாதுகாத்துக்கிறது. காசாவுக்கு எங்கிருந்தால் உதவி வந்துடாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இதுதான் அவங்களுடைய நோக்கம். சரி, பாதுகாத்துடணும். அதுக்கு பிறகு அங்கே ஒரு அமைதி, ஒரு பீஸ் ஆஃப் போர்டு, அமைதி வாரியம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த அமைதி வாரியம் கண்காணித்து கொண்டிருக்கும். ஒரு அளவுக்கு காசாவில் அமைதி வந்ததற்கு பிறகு பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட இந்த ஆட்சியை நாங்கள் கொடுத்து விட்டு போய்விடுவோம். இந்த ஆட்சிக்கு யார் வர முடியாது, ஹமாஸ் வர முடியாது அப்படிங்கிறத நிபந்தனையாக வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்ரேல், அதாவது காசாவில் இருக்கக்கூடிய அந்த பங்கர் அமைப்பு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அழிக்கப்படும். எங்கெல்லாம் ஆயுதங்கள் சேகரிப்பு இடம் இருக்கிறதோ அந்த இடங்களும் பார்த்து அழிக்கப்படும். இதெல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், நிபந்தனையாக போட்டிருக்கிறார். இந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, இது எல்லாமே வேறு சில நிபந்தனைகளும் இருக்குதுங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஹமாஸ் இப்பொழுது இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சில நிபந்தனைகளை முன்வைத்து ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஹமாஸின் மீது சில பேர் விமர்சனம் வைக்கிறார்கள். உங்கள் கொள்கையை விட்டு கொடுத்துட்டு ஏன் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு போறீங்க அப்படின்னு. தோழர்களே, இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் என்று வந்தாலே, சமாதான ஒப்பந்தம் என்று வந்தாலே ஒரு தரப்புக்கு அங்கே கண்டிப்பாக பாதிப்பு இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருக்க. ஹுதைபியா உடன்படிக்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலம் காலமாக குறைஷிகளோடு முஸ்லீம்கள் சண்டையிட்டு வந்தார்கள். குறைஷிகள் முஸ்லீம்கள்ட்ட வம்பெடுத்துக்கிட்டே இருந்தாங்க, சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1500 பேர் ஹிஜ்ரி 6வது வருஷம் உம்ரா செய்கிறதுக்காக வேண்டி மக்காவிலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க உம்ரா செய்ய வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க. தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பிறகு எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால், சண்டை நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு நிகழ்ச்சி. சண்டை நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு, சண்டை நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு குறைஷிகள் பேச்சுவார்த்தைக்கு இணங்கி வந்தார்கள். அருமையான தோழர்களே, இந்த சம்பவத்தினுடைய சாயல்ல தான் நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய அந்த வசனம் அமைந்திருக்கிறது.
சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் இணங்கி வந்தால் நபியை நீங்களும் அதற்கு முன் வாருங்கள் அப்படிங்கிற ஆயத்தை அதை சொல்லுது. அந்த வகையில் முஸ்லிம்கள் அன்றைக்கு சமாதான ஒப்பந்தத்திற்கு இணங்கி போனார்கள். அப்படி இணங்கி போகும்போது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த நேரத்தில் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள், சமாதானத்திற்கு முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள் என்ன தெரியுமா? அதில் முதலாவது நிபந்தனை 10 வருஷத்துக்கு நமக்கு இடையில சண்டை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு உள்ள நிபந்தனை என்னன்னு சொன்னால், மக்காவிலிருந்து யாராவது இனிமேல் மதினாவுக்கு வந்தால், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினாவுக்கு வந்தால் அவர்களை திரும்ப மக்காவுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்றணும், திருப்பி அனுப்பி விட்றணும். அதாவது கர்வாப்சி திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றணும். ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மக்காவுக்கே வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள நாங்கள் திருப்பி தர மாட்டோம். நல்லா யோசிக்கணும். நிபந்தனைங்கிறது இங்கே ஊர் சார்பாக இருக்குது, முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது, குறைஷிகளுக்கு சார்பாக இருக்குது. இந்த நிபந்தனை மக்காவிலேருந்து யாராவது இஸ்லாத்துக்கு வந்து மதீனாவுக்கு வந்துட்டா திரும்ப கொடுத்துடணும். நான் மதீனாவிலேருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுட்டு மக்காவுக்கு வந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். முஸ்லீம்களாம் கொதிச்சு போயிட்டாங்க. இது என்ன நிபந்தனை இது? அந்த நேரத்தில் வேற ஒரு சில பேர் வந்து என்ன செஞ்சாங்க, மக்காவிலேருந்து முஸ்லீம்களுடைய அந்த உதவி அடைந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, எங்களை மதீனா கூட்டு போங்கன்னு. ரசூலுல்லாஹ் அதெல்லாம் இல்லை, ஒப்பந்தம் முடிவாயிருச்சு, திரும்ப கொடுக்கணும்னு ஒப்பந்தம் முடிவாயிருச்சுன்னு சொல்லி வந்தவங்களை குறைஷிகள்கிட்ட கொடுத்து விட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கொடுத்து விட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து முஸ்லீம்கள் பூதிச்சு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கெல்லாம் வந்து கடுமையான வெறுப்பு வந்து வேகம் வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், அந்த ஒப்பந்தத்தை எழுதும்போது அதை யோசிச்சு பாருங்க. அந்த ஒப்பந்தத்தை எழுதும்போது ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து வாக்கியம் சொல்கிறாங்க, இப்படி எழுதுங்கன்னு. எப்படி எழுத சொன்னாங்க? இது அல்லாஹ்வின் தூதராகிய முகம்மதுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில் எழுதப்பட்ட சமாதான ஒப்பந்தம் அப்படின்னு எழுத சொன்னாங்க. குறைஷி சார்பாக பேச வந்த சுஹைல் பின் அம்ருங்கிறவர் உடனே அப்ஜெக்ஷன் பண்ணார். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம 2 பேருக்கு ஆக்கப்போரே நீங்கள் அல்லாஹ்வின் தூதரா இல்லையாங்கிறதுனால ஆக்கப்போரே இருக்குது. எனவே நாங்கள் எப்படி உங்களை வந்து அல்லாஹ்வின் தூதர்னு ஏற்றுக்கிற முடியும்? அல்லாஹ்வின் தூதர்ங்கிற வார்த்தையை அழிங்கன்னு சொன்னாங்க. மக்கள்லாம் கொதிச்சுட்டாங்க, முஸ்லீம்களாம் கொதிச்சுட்டாங்களே, அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாமல் இருப்பார்? அவருக்காக உயிரையே கொடுக்கறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேசினாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தாங்க. ஒப்பந்தம் நிறைவேறினா சரின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து அந்த வார்த்தையை அழிக்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையை அழிக்க சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு என்னால் அழிக்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, என் கையை பிடிச்சி கொண்டு போய் அந்த இடத்துல வைங்க, நான் அழிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே போல் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய கையை பிடிச்சி கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ங்கிற இடத்துல வச்சு அந்த இடத்த அழிச்சாங்க. அதற்கு பிறகு முகமது பின் அப்துல்லாவின் மகன் முகமது என்று எழுதப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுலாம் வேகம், இந்த அளவுக்கு நம்ம தரந்தாழ்ந்து போகணுமா? நாம் சத்தியத்தில் தானே இருக்கோம். யாரும் அபூபக்கர்ட்ட போனார், ஏங்க நம்ம இப்படி ஒருதலை பட்சமான ஒப்பந்தத்துக்கு நம்ம போகணும், அல்லாஹ்வின் தூதர் தான், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரையே அழிக்கிறானுங்க, அவங்க எப்படிங்க இதுக்கு இணங்குறது அப்படின்னா அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. அமைதியாக இருங்கன்ட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க, பேசாமல் இருங்கன்ட்டாங்க. அவருக்கு பொறுத்துக்க முடியல. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், நம்ம சத்தியத்தில் தானே இருக்கிறோம், நம்முடைய எதிரிகளாகிய மக்காவாசிகள் பாத்திலில் தானே இருக்கிறாங்க. ஆமான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்பயே இதுக்கு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் ஏன் சம்மதிச்சிங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவுன்ட்டாங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொல்லிட்டாங்க. புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. திரும்பி போகும்போது குராவுல் கமீம் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. பல சஹாபாக்களுக்கு இதை பற்றிய வேகமும் விசனமும் இருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்குறாங்க, கிட்ட போகிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட இதை பற்றி பேசுறதுக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆயத்து இறங்குச்சு. அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக நாம் நபியே உமக்கு வெளிப்படையான வெற்றியை கொடுத்து விட்டோம் அப்படின்னு நல்லா சொன்னாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. சஹாபாக்களால் புரிஞ்சிக்க முடியல. நம்ம உம்ரா செய்ய வந்தோம், நம்மளை உம்ரா செய்ய விடாமல் தடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது என்ன வெற்றி? அடுத்து மக்காவிலேருந்து யாராவது வந்தால் திரும்ப கொடுத்துடணும், மதீனாவிலேருந்து யாரும் வந்தால் திரும்ப மக்காவிலேருந்து யாராவது திரும்ப வந்தால் திரும்ப கொடுக்கணும், மதீனாவிலேருந்து யாராவது இஸ்லாத்திலேருந்து வெளியே வந்தால் அவங்கள திரும்ப கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். இது எப்படி வெற்றியாகும்? உங்கள் பேரை அல்லாஹ்வின் தூதர்ங்கிற அழிச்சது வந்து அது எப்படி வெற்றியாகும் அப்படின்னு சில சஹாபாக்களுக்கு அந்த இடத்துல வியப்பு வந்துச்சு. ஆனால் அல்லாஹ் சொன்னால் இது வெற்றி அப்படின்னு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது வெற்றி தான் அப்படின்னாங்க. தோழர்களே, இது வெற்றியா வெற்றி இல்லையா என்பது கொஞ்ச நாளில் தெரிஞ்சிச்சு.
அடுத்த வருஷம் நிம்மதியாக எல்லாரும் உம்ரா செஞ்சுட்டு போனாங்க. அது மட்டுமல்ல, அடுத்த சில வருடங்கள் போர் நடக்காத காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை அரபு மண்ணுக்கு வெளியில் மற்ற அரசர்கள்ட்ட கொண்டு போயிட்டாங்க. இங்கே பரவக்கூடாதுன்னு நினச்சாம, ஆனால் வெளியிடங்களில் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சு. எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள். அதில் இருந்து 2 வருஷங்கள் தான், இது 7வது வருஷம். அதிலிருந்து அடுத்த ஒரு வருஷம் தான், அதாவது உடன்படிக்கை நடந்து 2வது வருஷம், ஹிஜ்ரி 8வது வருஷத்தை மக்காவையே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கையில் கொண்டு கொடுத்தான். மக்காவை வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அப்போ தான் சஹாபாக்களுக்கு புரிஞ்சு இதுதான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்ட்டு. தோழர்களே, சில நேரங்களில் எதிரான விஷயங்கள் வந்தால் கூட அதில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் தான் ஹமாஸும் இந்த நிபந்தனையை ஏற்று அவர்கள் சமாதான ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது. அருமையான தோழர்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், இதிலையும் சில நன்மைகள் இருக்கிறது. முதலாவது, உயிர் இழப்புகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இது மிகப்பெரிய நன்மை ஒன்று. அடுத்து, உளவியல் ரீதியாக சிக்கலில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் சட்டத்தை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் அவர்கள் பலம் பெறுவதற்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக தேவைப்படும். அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா இதை அவர்களுக்கு உதவியாகவும் வெற்றியாகவும் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெரிய ஆதாரம் என்னன்னு கேட்டால், இந்த கைதிகள் பரிமாற்றம் இருக்கு பாருங்க. பணைய கைதிகள் இங்கே கொடுத்துட்டு அந்த கைதிகளை விடுவிக்கிறதுல, இதில் நீங்கள் எல்லாம் ஒரு காட்சியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பணைய கைதிகளை காசா மக்கள் திரும்ப கொடுக்கும்போது அந்த பணைய கைதிகள் அவங்களுடைய வீட்டுக்கு போவாங்க. அங்கே வீட்டில் உள்ளவங்க கட்டி பிடிச்சி அழுது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வரும்போது அதை ஊரே கொண்டாடும். அவன் வீட்டில் மட்டும்தான் கொண்டாடுவான், இங்கே ஊரே கொண்டாடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை நேற்று அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஏரியாவிலும் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, பெருநாள் வந்த மாதிரி அவங்க கொண்டாடினாங்க. அதை அப்போது இந்த கைதிகள் பரிமாற்றத்தில் தங்களுடைய கைதிகள் வந்த உடனே எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள்னு பாருங்கள். அப்போ இதிலேயே அல்லாஹ்வுடைய உதவி வருதுங்கிறத அது ஒரு காட்சியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதா என்ன? அப்போ எனவே அருமையான தோழர்களே, இந்த சமாதான ஒப்பந்தத்திலேயும் ஒரு நன்மை இல்லாமல் இல்லை. அதனால் ஹமாஸ் முழுமையாக முடங்கி போயிடும், இனிமே அந்த மக்கள் இஸ்லாத்தை விட்டு கொடுத்துருவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த மக்கள் எப்போதும் போராட்ட குணம் மிக்கவர்கள். கண்டிப்பாக தங்களுடைய மண்ணை மீட்பதற்கு ஏதோ ஒரு வழியில் அவர்கள் போராடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் தற்போதைக்கு அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதி வந்திருப்பது என்பது உண்மையிலேயே போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு தங்களுடைய ஈகோவை எல்லாம் விட்டு கொடுத்திருக்கக்கூடிய ஹமாஸ் என்பது உண்மையிலேயே புகழப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா விதமான வளங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். நமக்கு எந்த வளங்களை எல்லாம் அல்லாட்ட கேட்போமோ, நமக்கு எந்த சுகங்களை எல்லாம் அல்லாட்ட கேட்போமோ, அதை அந்த மக்களுக்கும் கொடுக்கும்படி நிச்சயமாக நாம் அல்லாவிடத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அந்த மக்களுக்கு நீண்ட நெடிய வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக, குன்றா நலத்தை தந்தருள் புரிவானாக, குறைவில்லாத செல்வத்தை தந்தருள் புரிவானாக, நல்ல பலங்களையும் வளங்களையும் தந்தருள் புரிவானாக. அதன் மூலமாக எடுத்துக்காட்டு முஸ்லிம்களாக, முன்மாதிரி முஸ்லிம்களாக வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை அந்த மக்களுக்கும் நமக்கும் தந்தருள் புரிவானாக என்று வேண்டு விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.